தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டுடோ டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மந்த் மார்ச் 31க்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணி ஆகணும். அப்படி லிங்க் பண்ணலனாக்கல 10,000 ருபீஸ் வந்து பெனால்ட்டி போகிறதா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண தெரியாதவங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் 31க்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணலனாக்கலாம் பெனால்ட்டி போடுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேன் கார்டு வந்து பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டை வந்து சும்மா நார்மல் ஐடி ப்ரூஃபுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில இடத்துல மட்டும். ஆனால் பேங்க்கில் வந்து 50,000க்கு மேலே வந்து பணம் போடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. சப்போஸ் மார்ச் 31க்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணிங்கனாக்கல உங்களுடைய கார்டு வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து நான் சொல்லிடுறேன் எப்படி ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணுறதுன்னு. அதுக்கான வெப்சைட் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இந்தியா filing.gov.in வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதும் இங்கே ரைட் சைடில் லிங்க் ஆதார்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் நம்பர், அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் நேமஸ் பர் ஆதார்னு இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்து இருக்காது, வருஷம் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி வருஷம் மட்டும் இருக்கிறவங்க வந்து இங்கே ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டுன்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து அந்த கேப்சா வந்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார்னு கிளிக் பண்ணிங்கனாக்கல உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து லிங்க் ஆகிரும். உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் உங்களுடைய நேம் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் லிங்க் ஆகும். அப்படி இல்லைனாக்கல லிங்க் ஆகிறதுல. அப்படி லிங்க் ஆகாதவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து லிங்க் ஆகிடுச்சான்றது ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுனாக்கல இங்கே மேலே இருக்குது பாருங்கள், கிளிக் டு வி த ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கல உங்களுடைய பேன் நம்பர் அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கல லிங்க் ஆகிருந்தாக்கல லிங்க்னு வந்திருக்கும், லிங்க் ஆகலைனாக்கல லிங்க் ஆகலைன்னு வந்திருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லிங்க் பண்ணால் பண்ணிக்கலாம், பண்ணியிருந்தாக்கல விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.